கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் மென்மையான மனதுடையவர்கள். புதனின் ஆட்சி வீடு கன்னி என்பதால் புத்திசாலிகள், அறிவால் அனைத்தையும் ஜெயிக்கக்கூடியவர்கள், அறிவால் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள், ஸ்மார்ட் ஒர்க்கால வெற்றியடையக்கூடியவர்கள். எப்பயுமே ஒரு தனிமை, குடும்ப வாழ்க்கையில நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணைவரால் பிரச்சனைகள், இது ஒரு பக்கம் கண்டகச்சனி வேற இந்த காலகட்டத்துல, அதுல சில கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு. ஆனா அதே சமயத்துல சில பேருக்கு ஒரு நெருக்கமும் இருக்கும். பாத்தீங்கன்னாக்க ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்யோன்யமும் இருக்கும். இந்த காலகட்டத்திலேயே அதுவுமே இருக்கும். தனியான பயணம் முடியாதோ அப்படின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கும். அது படிப்படியாக முடியக்கூடிய காலகட்டத்தை நோக்கிதான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. ஜூன் மாசத்திலிருந்து பாத்தீங்கன்னா குரு 11ஆம் பாவகத்துல உச்சமாகும் போது பெரும்பாலானோருக்கு அந்த தனிமை மாறக்கூடியது, ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் ஏற்படும். கன்னி ராசிக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் கட்டுக்கடங்காத செலவுகள் இருக்கும், வருமானம் சீராக இருக்கும். ஆனாலும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். மன அழுத்தம் சில நெருங்கிய உறவுகளால, அது வாழ்க்கை துணைவரால இருக்கலாம், அல்லது பிள்ளைகளால இருக்கலாம், அல்லது தாயாரால கூட இந்த நேரத்துல ஒரு மன அழுத்தங்கள் அல்லது மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல, அலுவலகத்துல சில சக பணியாளர்களோட மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல்கள், பணிச்சுமை இதெல்லாமே இருக்கும் வேலையில. ஆனா வருமானம் வரும், எதிர்பார்த்த வருமானம் வரும். பட் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் இருக்கிற அளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அந்யோன்யமும் இருக்கும். சில பேருக்கு ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த கன்னி ராசிக்கு புதிய வாய்ப்புகள் தேடக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஆல்ரெடி வேலையை விட்டவங்க இந்த நேரத்துல வேலை தேடினாலே அலைச்சல் பயணமா இருக்கும், விரயங்களாகும். கொஞ்சம் பொறுமையா இருந்து மாதத்தோட இறுதியிலிருந்து வேலை தேடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். ஆல்ரெடி வேலையை விட்டுருப்பீங்க போன மாசம் கூட சில பேருக்கு. அப்படிப்பட்டவங்க இந்த மாசத்தோட இறுதியில ஸ்டார்ட் பண்ணலாம் வேலை தேடுறதுக்கு. ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது வரல கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கன்னி ராசிக்கு 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். நீங்க விருப்பப்பட்டாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் நீங்க லைக் பண்ண மறக்காதீங்க. மற்றவர்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கன்னி ராசிக்கு 2026 ஏப்ரல் மாதத்துல எந்த விதமான கைடன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கிட்ட வெளிப்படையா எதையும் சொல்லாம அவங்களோட கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் குறைச்சிக்கிறது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்களால சில பிரச்சனைகள் வேலையை விடக்கூடிய நிலைமை கூட வரலாம். யாரையும் பகச்சிக்காம இருக்கிறது நல்லது. தனியான பயணம், எதுலயும் ஒரு தனிமை. குடும்பத்தோட ஒன்னா இருந்தா கூட அத்தனை உறவுகள் இருந்தாலும் தனிமையா இருக்கிற மாதிரியான உணர்வுகள். இந்த தனியான பயணம் முடியாதோ என்ற கவலைகளும் ஒரு பக்கம் இருக்கும். இந்த 7ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால, ஆனாலும் குரு பகவான் 10ஆம் பாவகத்துல இருக்கிறது சுயசாரம் வாங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. உங்களுக்கு சில உறவுகள் கடந்த காலத்திலே இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த உறவுகள்ல கூட உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். நம்மளை மட்டும்தான் நேசிக்கிறாரா, இல்ல பிறரையும் நேசிக்கிறாங்க, அல்லது உண்மையான நேசிப்பா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில கூட நீங்க காட்டுற அன்பு, நீங்க காட்டுற அந்த பொசசிவ் லவ் இதெல்லாம் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து இருக்காது. வெறுமையை ஃபீல் பண்ற மாதிரியும் சில பேருக்குலாம் இருக்கும். அது ஒரு பக்கம்னாக்க பிள்ளைகளால மன வருத்தம், வாழ்க்கை துணைவரால சில பேருக்கு கருத்து வேறுபாடு, சில பேருக்கு தாயாரால பிரச்சனைகள், தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, இப்படிதான் மாதம் ஃபுல்லாவே ஒரு டென்ஷன். கடந்த மாதத்திலயும் சரி, இந்த மாதத்திலயும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த தனிமை மாறாதா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரிந்திருப்பீங்க, தனித்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்பாலினரால் மகிழ்ச்சி ஏற்படும், குறிப்பா எதிர்பாலினுடைய நட்பால. ஆனாலும் திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனைக்கு உங்க வாழ்க்கை துணைவர் அல்லது உங்களுடைய காதலர் அல்லது காதலி கொஞ்சம் கோபப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கோபத்தால 2 பேருக்குள்ள மனஸ்தாபமும் போகும். ஆனா அது பெரிய அளவுக்கு பிரச்சனையாக வெடிக்காது. அதே போல 7ஆம் இடத்துல சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கும். செவ்வாயும் 7ஆம் பாவகத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து புதன் 7ஆம் இடத்துல நீச பங்கமாகும். குருவோட வீட்டுல
புதன் இருக்கு, அங்க மிதுனத்துல குரு இருக்கிறதுனால நீச பங்கமாகும். அதனால பெரிய அளவுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு கலவையான மாதமா இருக்கும். சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தா சரி. கூட்டு தொழில் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளோட வேலை பார்க்கறவங்க அல்லது கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க தொழில நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். கூட்டாளிங்க கிட்ட மன வருத்தம் வந்து போகும், அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால பிள்ளைகளால செலவுகள், பிள்ளைகளால மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சற்று விலகி இருக்கிறது கூட இந்த காலகட்டத்தில் நல்லது. வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா சொல்றேன். குழந்தைகளாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, அவங்களுக்கு செலவு போன்றவை வரும். நெருங்கிய உறவிற்கு குறிப்பா தாயார் வகையில அல்லது தந்தை வகையில சில பிரச்சனைகள், அவர்களுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, தந்தையுடன் கருத்து வேறுபாடு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பெற்றோர்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். இந்த 7ஆம் இடத்துல சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி செவ்வாயும் இருக்கிறதுனால கலஸ்தரஸ்தானத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால திருமணம் போன்ற விஷயத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது தடையாதான் இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு தனிமையா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அதாவது ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்க அல்லது மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் வர்றதுல சிக்கல்கள், வந்தவங்களும் சரியான பதில் சொல்லாம இருப்பாங்க. 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி அஸ்தங்கமாகிறது. கடன் கிடைக்கும், ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. எதிரிகளை நீங்க ஜெயிப்பீங்க அல்லது எதிரிகளால பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்க முடியாம இருக்கும். அதே சமயத்துல நோய் பெரிய அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் உடல்நலத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம தான் இருப்பீங்க. கன்னிராசியை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் மன அழுத்தத்தால வரக்கூடியது. சரியான மெடிடேஷன் மூலம் அந்த மன அழுத்தத்தை குறைக்கலாம். வாக்கிங் போறது அல்லது ரிலாக்ஸ்டா உங்க பிடித்தமான நண்பர்களோட கொஞ்ச நேரம் டெய்லி ஒரு 1/2 hour பேசிட்டு இருக்கீங்கன்னாக்க கண்டிப்பா அந்த மன அழுத்தத்தால பாதிக்கப்பட மாட்டீங்க. அதற்குன்னு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா 8 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறது பொதுவாகவே வாழ்க்கை துணிவரோட கொஞ்சம் சில மன வருத்தங்களை ஏற்படுத்தும், நண்பர்களோட மன வருத்தங்களை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய காலகட்டம் தான் இது. மற்றபடி பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை. ஆஸ் யூஷுவலா வேலைக்கு போறவங்களுக்கு வருமானம் வரும், பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்ல போனா நிறைய கூட வருமானம் வரும், கூடுதலாக கூட வரும். ஆனாலும் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகளால வாழ்க்கை துணைவர் வகையில நிறைய செலவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது பெற்றோர்களுக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு, அவர்களுக்கு பிரச்சனை, அதன் மூலம் செலவாகக்கூடிய காலகட்டம். நிறைய கையிருப்பு கரையும், அதுதான் முக்கியமானது. அதே போல இந்த நேரத்துல புதிய தொழிலை ஆரம்பிக்கிறது அல்லது தொழிலை விரிவாக்கம் பண்றது போன்றவை தவிர்க்கணும். வேலையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் நீங்க வேலை மாற்றம், இடமாற்றத்தை தவிர்க்கணும். இருக்கிற இடத்துலயே இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஜூன் மாசத்துக்கு பிறகு வேலையை நீங்க மாத்துறீங்க அப்படின்னா கூட பெட்டரா இருக்கும். அல்லது ஏற்கனவே வேலையை விட்டுட்டவங்க இந்த மாசத்தோட இறுதியில இருந்து தேட ஆரம்பிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஆர்டர்கள்லாம் வரும். ஆஸ் யூஷுவலான ஆர்டர்கள் வந்துகிட்டு தான் இருக்கும், வருமானம் அதன் மூலம் வரும். நிதி நிலைமை வரவு விட கொஞ்சம் செலவாகும். அந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 8ஆம் பாவகத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து சூரியனும் 8ஆம் பாவகத்துக்கு வந்துடும். 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். அந்த வகையில தொலைதூர பயணங்கள்லாம் சில பேருக்கு சாத்தியமாகும். சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பணவரவை கொடுத்தாலும் கடனையும் கொஞ்சம் கொடுக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் அல்லது புதிய வீடு சம்பந்தமான கடன்கள் போன்றவை இந்த மாதத்தோட இறுதியில சில பேருக்கு ஏற்படும். வீடு ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது வீடு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது கடன் பட்டு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஏதோ ஒரு வகையில சொத்து வாங்குறதுக்கான கடன், அல்லது சுப செலவுகளுக்காக வாங்கக்கூடிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சுக்கிரன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல இந்த சுக்கிரன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்பாளினர், புதிய உறவுகள், புதிய நட்புகள் போன்றவையும் வரும். இது ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கும், அவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சப்போஸ் இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த நேரத்துல காதல் வரும். சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னாக்க முதலீடுகள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதாவது குறிப்பா ஊக வாணிகங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தவிருங்க. நண்பரை நம்பி பணம் கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். சூரிட்டி கொடுக்கறது, வாக்கு கொடுக்கறது, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கூட படிக்கக்கூடிய மாணவர்களால அல்லது சில நட்பால கூட உங்களுக்கு சில டென்ஷன் வரும். அதனால படிப்புல கான்சன்ட்ரேஷன் குறையக்கூடிய மாதமாக இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிச்சா மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தேர்வுகளில் ஏற்படும். அது பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு வெற்றி அடைந்து நீங்க விரும்பிய கோர்ஸே சேர்றதுக்கு, வெளியில போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனா இந்த ஏப்ரல் மே மாதத்துல முக்கியமா இந்த நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேட் போட்டு படிக்கணும். டைவர்ஷன் நிறைய வரும், அதுல ஈடுபடாம தலையிடாம
சோசியல் மீடியாக்கள் பயன்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வந்து நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்த்து மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருக்குன்னா சேரத்துக்கான வாய்ப்பு வரும். இந்த மாசத்தை பொறுத்தவரை நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 6ஆம் இடத்துலயும் கேது 12லயும் இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த எதிரி எதிர்ப்பு வழக்கு போன்றவற்றில் வெற்றி உண்டு. அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை வென்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசியல் இருப்பவர்களுக்கு திடீர்னு நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் கூட கிடைக்கும். அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் வகையில செலவுகள், மன அழுத்தங்கள், வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்கிறது, பயணங்கள் அலைச்சல்கள், அதே போல தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலை ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது சுப கடன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ உண்டு. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் செப்பரேஷனா இருக்கிறப்ப ஒரு உணர்வு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம், உடல்நல தொந்தரவு சின்ன சின்னதா வந்து போகும். நீங்க கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்க. கணவன் மனைவியோட ஓரளவுக்கு புரிதல்கள் இருந்தாலும் ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர், அதனால வந்து சில பேருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, வேலையை விட்டுருப்பீங்க. சில பேர் வந்து புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு இந்த மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும். அதே போல கணவன் மனைவி உறவு நிலையில் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா பெரிய பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க, பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் அலைச்சல்கள், வருமானத்துக்கு மீறிய செலவுகள், அதனால கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். சில பேர் தனித்து கூட இருப்பீங்க. அப்படி தனிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில எதிர்ப்பாளினுடைய நட்போ உறவோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்துல வருமானம் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது சக பணியாளர்கிட்ட பழகும் போது, வண்டி வாகனங்கள் பயணங்கள் போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும். சீட் பெல்ட் அணியிறது ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் போடுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, வக்கீல், புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள், கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, அரசியல் இருப்பவர்கள், அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கும். ஒர்க் பிரஷர் இருந்தாலும் மதிப்பு மரியாதைகளும் வரும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மருத்துவம், இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்குமே வருமானம் சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மரை நீங்க வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. அல்லது செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்க போயிட்டு வரலாம். உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.